இன்றைய வேதவசனம் ஜூலை 4:8. வேதத்துல கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்வோம். இந்த வசனத்துல தேவனை அறிகிற அறிவுல விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆண்டவரை அறிகிற அறிவுல விருத்தி அடைகிறது நம்ம வேதத்தின் காரியங்களை முழுசா அறிஞ்சு கொள்றதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஸோ நம்ம வேதத்துல எல்லா சம்பவங்களையும் எல்லா வசனங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஆண்டவரை அறிஞ்சதா நம்மளால சொல்ல முடியாது. ஆண்டவர் அறியாத ஒருத்தர் கூட வேதத்தை முழுசா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஆண்டவரோட ஜீவிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ எப்போ நம்ம தேவனை அறிகிற அறிவுல விருத்தி அடைய முடியும்னா நம்ம வாசிச்ச வசனங்களையும் நம்ம கேட்கிற காரியங்களையும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தும் போதுதான் நம்ம ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்க முடியும். ஸோ நம்ம ஆண்டவரோட எவ்வளவு தூரத்துக்கு நெருங்கி ஜீவிக்கிறோமோ அப்போதான் ஆண்டவர் அறிகிற அறிவுல நம்ம வளர்ந்து விருத்தி அடைய முடியும். ஸோ ஆண்டவரை அறிகிற அறிவுல தான் நம்ம அதிகமா வளர்கிறவர்களா காணப்படணும். ஸோ பிரசங்கத்தை கேட்டும் நம்ம வேதத்தை வாசிச்சோம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம அதை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொன்னா அந்த அறிவு எதுக்குமே உபயோகப்படாததாக தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், வேதத்தில் அறிந்த காரியங்களையும் பிரசங்கத்தில் கேட்குற காரியங்களையும் நம்மளோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட ஒரு ஸ்டெப் நம்ம நெருங்கி போய் ஆண்டவரை முழுசாக நம்ம அறிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். Thank you. Have a good day.